ஹலோ ஹாய் கைஸ். இந்த வீடியோவில் என்ன காட்ட போகிறேன்னா, சிம்பிளாக வீட்டில் எப்படி சாம்பார் பொடி செய்வதுன்னு காட்ட போகிறேன். அதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னு காட்ட போகிறேன். நான் எங்கள் ஃபேமிலி பெருசு, எங்கள் அக்கா பெரியம்மா அவங்களுக்கெல்லாம் கொடுக்கறனால நான் நிறைய போட்டிருக்கேன். அளவு வேணும், 1 கேஜி 2 கேஜி 1 கிலோ அரை கிலோ செஞ்சுக்க வேணுங்கிறவங்க நான் இப்போ இதே 2 கிலோக்கு எவ்வளோ போட்டிருக்கிறேன்னு, 1/4 கிலோ 1 கிலோ செய்வேன்னா அதில் கம்மி பண்ணிக்கோங்க, எவ்வளோ போட்டுக்குவேன்னு. நான் 2 கிலோக்கு எவ்வளோ போட்டேன்னு நான் சொல்ல போகிறேன். இந்த சாம்பார் பொடிக்கு எல்லாம் காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு வறுத்துட்டேன். அது வறுக்கிறது யாரும் வீடியோ பண்ணுறக்காவில், அதனால இருட்டாக இருந்துச்சின்னு வெளியே தான் அடுப்பில் வச்சு வறுத்துருந்தேன். அதனால் வறுத்துருக்கிறதெல்லாம் என்னென்ன போட்டு வறுத்துருக்குறேன்னு காட்ட போகிறேன். அதுக்கு என்னென்ன போட்டேன்னா, சாம்பார் பொடிக்கு ஃபஸ்ட்டு 2 கிலோ காஞ்ச மிளகா, அப்புறம் குண்டூர் மிளகா 1/4 கிலோ, பெடகை மெಣಸಿನ್ಕಾಯಿ அரை கிலோ, அப்புறம் பாசிப்பருப்பு 1/4 கிலோ, உளுந்து பருப்பு 200 கிராமு, அப்புறமா கடலப்பருப்பு 1/4 கிலோ, அப்புறம் சுண்டல் 1/4 கிலோ, அப்புறம் வெந்தயம் 50 கிராமு, சீரகம் 50 கடுகு 50 கிராமு, சீரகம் 1/4 கிலோ, அப்புறம் கருவேத்தலை, மஞ்சள் கொம்பு 200 கிராமு, அப்புறம் மஞ்சள் கொம்பு இது 200 கிராமு, அப்புறம் கருவேத்தலை தேவையான அவ்வளோ போட்டுக்கோங்க. நல்லா ஸ்மெல்லில் வரும், நல்லா ஸ்மெல்லாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் குண்டூர் மிளகாலாம் போட்டால். அப்புறம் அரிசி 1/4 கிலோ நல்லா வறுத்துக்கணும். வறுத்துட்டு நல்லா வறுத்து காய வச்சு, வெயிலில் போட்டு காய வச்சு கொட்டி வச்சுருக்கிற மிளகா எல்லாம் இப்போ போய் மில்லில் போய் அரைச்சிட்டு வரணும். அரைச்சிட்டு வந்த சாம்பார் பொடி எப்படி இருக்குதுன்னு நான் காட்ட போகிறேன். பாருங்கள் என்னென்ன போட்டிருக்குறேன்னு. பாசிப்பருப்பு, பச்சைப்பயிறுனால அதுதான், பாசிப்பருப்புனால அதுதான், சீரகம், மிளகு எல்லாம் போட்டிருக்கேன். இந்த வீடியோ இஷ்டமானா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. புதுசாக யாரெல்லாம் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்களோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மில்லு போய் அரைச்சிட்டு வந்தப்போ சாம்பார் பொடி எப்படி இருக்குன்னு காட்ட போகிறேன். ஓகேங்களா? பாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் பேசுகிறது கன்னடம் கொஞ்சம் மிஸ் ஆகிருக்கும், தப்பாக நினச்சிக்காதீங்க. பெங்களூரில் இருக்கிறனால கொஞ்சம் கன்னடம் மிஸ் ஆகி வரும், தமிழ் அவ்வளோக்கு வராதுன்னு சொல்ல முடியாது. கமெண்ட்டில் யாரும் திட்டிடாதீங்க. ஓகே, பாய்.